Hi friends, welcome to Trendy Art. இன்னைக்கு நம்ம Trendy Art சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சமாக துருவிய தேங்காய், அப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட 2-3 பல் பூண்டு, அப்புறமா புளிக்கரைசல், 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் சிறிய வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ண சிறிய வெங்காயம், இதோட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் வெண்டைக்காயை நல்லா கழுவி அதோட 2 முனை பகுதிகளையும் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ணுங்கள். எவ்வளோ நைஸாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகும். அதனால நைஸாக கட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் எல்லா வெண்டைக்காயுமே ரொம்ப நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இனி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் விட்டிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அப்புறமா 4-5 வற்றல் மிளகாய் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா பச்சை மிளகாய், வெங்காயம், அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், நல்லாவே வெங்காயம் வதங்கியிருக்கு. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதோட சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வதக்குங்க. இந்த வெண்டைக்காயில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது குழந்தைங்க வெண்டைக்காய் தொடர்ந்து சாப்பிட்டா அவங்க மூளையோட செயல்திறன் அதிகரிக்குது. அதோட இவங்களுக்கு ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த வெண்டைக்காய் நல்லாவே உதவி செய்யுது. உங்களுக்கு தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. அப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இதை நல்லா வேக வைங்க. பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டு வெண்டைக்காய் நல்லாவே வெந்திருக்கு. தண்ணி எதுவும் விடாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா ஆயில் சேர்த்து நல்லா வேக வைங்க. வெண்டைக்காயில் இயற்கையாகவே கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம புளி சேர்க்குறோம். ஸோ புளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக கிடைக்கும், அதுக்காக தான். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவலை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைக்க வேண்டாம், நல்லா கொர அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெண்டைக்காயில் நல்லா மசாலா ஏறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். நீங்கள் ஃபைனலாக உப்பு காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு. தேவைப்பட்டுன்னா போடுங்க. இனி இதை ஒரு 2 மினிட்ஸ் வேக வைக்கலாம்.
பாருங்கள் ரொம்ப வாசனையாக இருக்குது. நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.